ரைட். நெக்ஸ்ட் எல்லாம் படிச்சியா? இந்த லெசன் படிச்சியா? ஜாலியா இருந்தீங்களா நேத்துலாம்? அந்த டெஸ்ட் எதுவும் வைக்கலையா? சரிம்மா சரிம்மா, இதே மாதிரியே இருக்குன்னா ரைட். அதனால தான் நேற்று டெஸ்ட் வைக்கல, இன்னைக்கும் டெஸ்ட் வைக்கல. சந்தோஷமா இரு. ஓகே. நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல அவுட் பிரீடிங் டிவைசஸ். தமிழ்ல என்ன அர்த்தம்? புற இனப்பெருக்க சாதனங்கள். சரியா சார்? அப்படின்னா என்ன சார்? ஒரு பிளான்ட் வந்து செல்ஃப் பாலினேஷனை தவிர்க்கணும், தன்மகரந்த சேர்க்கையை தவிர்க்கணும் அப்படின்னா அதுல என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு? சரியா? செல்ஃப் பாலினேஷன் நடக்க வேண்டாம். செல்ஃப் பாலினேஷன் நடந்தா இன்பிரீடிங் டெப்ரெஷன்ல போய் முடிஞ்சிடும், உட்கலப்பு மந்தத்துல போய் முடியும். அதை தவிர்ப்பதற்காக தாவரங்கள் எந்த மாதிரியான தகவமைப்புகளை கொண்டிருக்கிறதுன்றது அவுட் பிரீடிங் டிவைசஸ்ல படிக்கும். சரியா? ரைட். So majority of flowering plants produce hermaphrodite flowers and pollen grains are likely to come in contact with the stigma of the same flower. So இங்க பொதுவா நாம வந்து பாட்னியை பொறுத்து மட்டும் ஹெர்மாப்ரோடைட் அப்படின்ற வார்த்தையை பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். ஹெர்மாப்ரோடைட்னா என்ன? ஆணும் பெண்ணும் பைசெக்சுவல் ஃப்ளவர் தான் ஹெர்மாப்ரோடைட், வேற ஒன்றும் இல்லை. இருபால் மலர்னு நம்ம சொல்றோம்ல, மேல் செக்ஸா இருக்கணும், ஃபீமேல் செக்ஸா இருக்கணும், ஒரே ஃப்ளவர்ல இருந்தா அதுக்கு பேர் பைசெக்சுவல் ஃப்ளவர், இருபால் மலர். அதுக்கு இன்னொரு பேர் தான் ஹெர்மாப்ரோடைட் ஃப்ளவர். சரியா? அப்ப யூஸ்வலா ஹெர்மாப்ரோடைட் அப்படின்ற டேர்மும் நீங்க அனிமல்ல பயன்படுத்துவீங்க. ஹெர்மாப்ரோடைட் அனிமல் ஒன்று சொல்லுங்க. ஸ்பாஞ்சஸா? எனக்கு தெரியாதான் சொல்றேன், தெரிஞ்சதா சொன்னாதான் நான் சொல்லுவேன். ஹெர்மாப்ரோடைட் அனிமல் ஒன்று சொல்லியா? கோவை இருக்கிறது ஹெர்மாப்ரோடைட். கல்லு தூக்கி போட்டுருவோம் நீ. அது ரெண்டும் சேர்ந்ததா? இது என்ன புதுசா சொல்ற? இல்லை, அது ஸ்டெரைலு. என்னடா சொல்றா டே? ஹெர்மாப்ரோடைட் அனிமல் ஒன்று சொல்றா, எர்த் வாம். இதானே படிச்சுன்னு இருப்பீங்க, படிக்கலையா சார்? எர்த் வாம் வந்து என்சிஆர்டி சிலபஸ்ல இல்லை. அடுத்து பதில் இதானே சொல்ல போறீங்க. சரி, எர்த் வாம். ஓகே. அப்ப யூஸ்வலா அந்த டேர்ம் வந்து நம்ம அனிமல்ல தான் பயன்படுத்துவோம், இங்கேயும் பயன்படுத்திருக்காங்க. பொதுவா பைசெக்சுவல் ஃப்ளவர் இருக்கும். பைசெக்சுவல் ஃப்ளவர் இருந்தா செல்ஃப் பாலினேஷன் பாசிபிளா இல்லையா? தன்மகரந்த சேர்க்கை நடக்குமா நடக்காதா? ஒரு ஃப்ளவர்ல மேலும் ஃபீமேல் இருக்கு, செல்ஃப் பாலினேஷன் பாசிபிள். சரியா? அதுதான் அங்க சொல்ல வர்றாங்க. ஓகே. அதே மலர்ல இருக்கக்கூடிய போலன் கிரைன் அதே மலருடைய ஸ்டிக்மால சூலக முடிய போயிட்டு அடைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. கண்டினியூடு செல்ஃப் பாலினேஷன் ரிசல்ட் இன் இன்பிரீடிங் டெப்ரெஷன். ஸோ தொடர்ச்சியா தன்மகரந்த சேர்க்கை நடந்துகிட்டே இருந்தா அது உட்கலப்பு மந்தத்துக்கு கொண்டு போயிடும். உட்கலப்பு மந்தம்னா என்ன அர்த்தம்? இந்த அதுதான் மாமா பையன் அத்தை பையன் கல்யாணம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதே இப்ப யோசித்து பாரு, ஏதாவது பெரிய வித்தியாசம் வருமானா வராது. சேம் ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன் அதே மாதிரி தான் இருக்கும், அடுத்த ஜென்ரேஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்ப செல்ஃப் பாலினேஷன் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருந்தா அது எதுல போய் முடியும்னா இன்பிரீடிங் டெப்ரெஷன்ல போய் முடியும். சரிங்களா? ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஹவ் டெவலப்டு மெனி டிவைசஸ் டு டிஸ்கரேஜ் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் டு என்கரேஜ் கிராஸ் பாலினேஷன். சார், அப்ப ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அதுவே ஒரு சில மெக்கானிசம், ஒரு சில டிவைசஸை கொண்டு இருக்கிறது. என்னது? டு அவாய்ட் செல்ஃப் பாலினேஷன், தன்மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடாதுன்றதுக்காகவும் பிறமகர்ந்த ஆயில் மகர்ந்த சேர்க்கை கிராஸ் பாலினேஷன் நடக்கணுன்றதுக்குமான டிவைசஸை யூஸ்வலா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அதை கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இன் சம் ஸ்பீசிஸ் pollen release and stigma receptivity are not synchronized. ஒரு சில தாவரங்கள்ல மகரந்த துகள் வெளியேறக்கூடிய அந்த டைமும் போலன் கிரைனை பெறக்கூடிய அந்த ஸ்டிக்மாவுடைய ரிசெப்டிவிட்டியும் ஒரு நேர அமைவது கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மேபி ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், போலன் கிரைன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கலாம், ஆனா ஸ்டிக்மா அதை பெறக்கூடிய தன்மையை பெறாம போயிருந்தா அங்க செல்ஃப் பாலினேஷன் நடக்குமா? நடக்காது. அதுவே போலன் கிரைன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு, 2-3 நாள் கழிச்சு ஸ்டிக்மா வந்து அந்த பெறக்கூடிய தன்மையை பெறுதுனாலும் அங்க பாலினேஷன் நடக்குமா? நடக்காது. அதுதான் சொல்றாங்க. சரிங்களா? either the pollen is released before the stigma becomes receptive. அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலன் வந்து முன்னாடியே உற்பத்தி ஆயிடுது, மகரந்த துகள் முன்னாடியே உற்பத்தி ஆகுது. எப்ப? ஸ்டிக்மா வந்து ரிசெப்டிவிட்டியை பெறறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸ்டிக்மா பிகம்ஸ் ரிசெப்டிவ். அல்லது சார் சூழ்முடி வந்து பெறக்கூடிய தன்மையை இன்னைக்கு பெற்றுருச்சு, ஆனா அதுக்கு அப்ப என்ன இருக்காது?
போலன் கிரெயின் வராது. மேபி போலன் கிரெயின் ஒரு 3 நாள் கழிச்சு அல்லது ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் போலன் இன் சம் அதர் ஸ்பீசிஸ் the anther and stigma are placed at different position so that the pollen cannot come in contact with the stigma of the same flower. அப்ப இது ஒரு வகையில. இன்னொரு வகை என்னன்னா, ஒரு ஃப்ளவர்ல ஸ்டிக்மா இங்க இருக்கு, சரியா? இது ஸ்டிக்மா வந்து மேல இருக்குது, ஆந்தர் வந்து கீழே இருக்குது. புரியுதா? இப்படி பொசிஷன் டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்குல்ல, ஹைட் வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வருது இல்ல. எங்கேயாவது ஃப்ளவர்ல இங்க இருந்து ஃப்ளவர் இப்படி இருக்கு, அதுக்குள்ள இருந்து போலன் கிரெயின் இங்க இருந்து இங்க போய் ரீச் ஆக முடியுமா? முடியாது. இது இன்னும் ஒரு டிவைஸ், பிளான்ட்ல இருக்கக்கூடிய மற்றும் ஒரு டிவைஸ், சரிங்களா? அப்ப பொசிஷன் வேற மாதிரி இருக்கலாம். ஓகே, அல்லது ஆந்தர் வந்து ரொம்ப கீழே சைட்ல இருந்திருக்கலாம், இது மட்டும் மேல இருந்திருக்கலாம். அப்ப அந்த மாதிரி இருந்தா என்ன நடக்காது? செல்ஃப் பாலினேஷன் நடக்காது, சரிங்களா? So both these devices prevent autogamy. இப்போ நம்ம ரெண்டு டிவைஸ் படிச்சிருக்கிறோம். ஒன்னு ரிசெப்டிவிட்டியும் போலன் ரிலீஸ் ஆகக்கூடிய டைமும் சின்க்ரோனைஸ் ஆகாத ஒன்று, அது ஒரு டிவைஸ். ரெண்டாவது டிவைஸ் என்னது? டிஃப்ரெண்ட் ஹைட் ஆர் டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் த ஸ்டாமன் அண்ட் சிக்மா. ஓகே, இந்த ரெண்டு டிவைஸுமே என்ன பண்ணுதான்? ஆட்டோகேமியை தடை செய்யுது, அதாவது தன்மகரந்த சேர்க்கையை தடை செய்யுது. ஆனா கிராஸ் பாலினேஷன் கண்டிப்பா பாசிபிள். சி, இந்த பொசிஷன் இருக்கும்போது இதே பிளான்ட்ல வேற ஒரு பிரான்ச்ல இருந்து இந்த போலன் கிரெயின் வந்து ரீச் ஆகுமா? ஆகலாம். அப்ப ஆட்டோகேமியை மட்டும் தான் தடை செய்யும். அதே மாதிரி இந்த ரிசெப்டிவிட்டி நம்ம படிச்சோம். ஸ்டிக்மா வந்து ரிசெப்டிவிட்டியை பெற்றிருக்கிறது, ஆந்தர்ல இருந்து போலன் கிரெயின் வரல, மற்ற மலர்ல இருந்து போலன் கிரெயின் வந்து விழலாம்ல. அப்ப இந்த ரெண்டு டிவைஸும் நம்ம பார்த்து இருக்கக்கூடிய ரெண்டு டிவைஸுமே ஆட்டோகேமியை தடை செய்கிறது, தன் மகரந்த சேர்க்கையை தடை செய்கிறது. ஆனா அயல் மகரந்த சேர்க்கையை தடை செய்ய முடியாது, கிராஸ் பாலினேஷன் நடக்கும். ஓகேவா? தட் தேர்ட் டிவைஸ். ரெண்டு டிவைஸ் பார்த்தோம். மூணாவது டிவைஸ் என்னன்னா, prevent inbreeding in self incompatibility. அப்படின்னு என்ன சார்? சார், அந்த ஃப்ளவரோடைய போலன் கிரெயின் அதே ஃப்ளவரோடைய ஸ்டிக்மால விழுந்துச்சுன்னா அந்த போலன் கிரெயினை என்ன பண்ணாது? முளைக்க வைக்காது. அதுக்கு தெரியும் அதோட கெமிக்கல் காம்பவுண்ட் ஒத்து போகும். இந்த நம்மளுடைய போலன் கிரெயினே வந்து விழுந்தா அது என்ன பண்ண வைக்காது? ஜெர்மினேஷன் நடக்காது. போலன் கிரெயின் ஜெர்மினேஷன் நடக்கலன்னா அங்க பாலினேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. அது மூணாவது டிவைஸ். புரியுதா? This is a genetic mechanism and prevent self pollen or other from fertilizing the ovules by inhibiting pollen germination or pollen tip growth in the pistil. சார், இப்போ நம்ம மூணாவது டிவைஸ் படிச்சிருக்கிறோம்ல, செல்ஃப் இன்கான்டபிலிட்டி, அதாவது தன் ஒவ்வாமைன்னு அர்த்தம் தமிழ்ல. தன்னுடைய இது தனக்கே அது ஏத்துக்காது. அது வந்து அது எதுல கலந்துருக்கும் அப்படின்னா, ஒரு ஜெனட்டிக் மெக்கானிசம், அது வந்து மரபு பண்புகள்லயே அது கலந்துருக்கும். அப்ப எனக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, from the same flower or other flowers of the same plant. அப்போ ஒரு கொய்யா மரத்துல ஒரே மலர்ல இருந்து போலன் கிரெயின் போயிட்டு அதே பிஸ்டல்ல விழுந்தாலும், வேற ஒரு கிளையில இருக்கக்கூடிய கொய்யா மரத்துல, அதாவது அதே மரத்துல வேற கிளையில இருந்து வந்து விழுந்தாலும் அது என்ன ஆகாது? போலன் கிரெயினை வளர செய்யாது, ஜெர்மினேஷன் நடக்காது. அதுக்கு பேர் தான் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. இது மூணாவது டிவைஸ், சரிங்களா? இதுவே பக்கத்துல ஒரு கொய்யா மரத்துல இருந்து போலன் கிரெயின் வந்தா அக்செப்ட் பண்ணிக்கும், சரிங்களா? அதான் அர்த்தம். another device is prevent self pollination is the production of unisexual. இது மூணாவது டிவைஸ் பார்த்துட்டோம். நாலாவது டிவைஸ் என்னன்னா, அந்த ஃப்ளவர் உருவாகும் போதே ஒரு பால் மலரா உருவாயிடும், யூனிசெக்சுவல் ஃப்ளவரா உருவாயிடும். யூனிசெக்சுவல் ஃப்ளவர்னா என்ன? பேபி மேல் ஃப்ளவரா இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவரா இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்காது? செல்ஃப் பாலினேஷன் அவாய்ட் பண்ணிக்கும். இப்போ பப்பாயா எடுத்துக்கங்க, பப்பாளி மேல் ட்ரீ தனியா இருக்கும், ஃபீமேல் ட்ரீ தனியா இருக்கும், சரியா? அப்ப இங்கிருந்து போய் விழுந்தா மட்டும்தான் அங்க என்ன நடக்கும்? பாலினேஷன் நடக்கும், சரியா? அப்ப யூனிசெக்சுவல் ஃப்ளவர் உருவாகக்கூடிய தாவரங்கள் டு அவாய்ட் செல்ஃப் பாலினேஷன் அது என்ன பண்ணிக்கும்? இதுவும் இன்னொரு டிவைஸ், சரிங்களா? if both male and female flowers are present on the same plant such as castor and maize, அதாவது இங்க இந்த மோனோசியஸ்னா என்ன அர்த்தம்னா, போத் மேல் ஃபீமேல் ஃப்ளவர், ஆண் மலரும் பெண் மலரும் ஒரே தாவரத்தில் இருந்தா அதுக்கு பேர் என்னது? மோனோசியஸ். மோனோசியஸ். டயசியஸ்னா ஆண் மலர் தனியா, பெண் மலர் தனியா. அப்ப பப்பாளிய நீங்க டயசியஸ் வச்சுக்கலாம். இங்க மோனோசியஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? கேஸ்டர், ஆமனுக்கு மக்காச்சோளம். ஆமனுக்குலயும் மக்காச்சோளத்திலையும் என்ன இருக்குது? ஒரே பிளான்ட், ஃபீமேல் அண்ட் மேல் ஃப்ளவர் ஒரே பிளான்ட்ல இருக்கும்.
அதுக்கு பேர் என்னது? மோனோசியஸ். மோனோசியஸ். ஒரே பிளான்ட்ல வேற வேற இடத்துல இருக்கும். அதான் இங்க முக்கியம். அதான் மேய்ஸ்ல மக்காச்சோளத்துல பார்த்தேன், மேல் ஃப்ளவர் எங்க இருக்கும்? மேல் ஃப்ளவர் கீழே, கீழ் ஃப்ளவர் மேல. மேல் ஃப்ளவர் மேல, ஃபீமேல் ஃப்ளவர் தான் கீழே இருக்கும். சரியா? அப்ப ஒரே பிளான்ட் தான் மேல் தனியா இருக்கு, ஃபீமேல் தனியா இருக்குது. அப்போ ஒரே பிளான்ட்ல மேல் ஃப்ளவரும் இருக்குது, ஃபீமேல் ஃப்ளவரும் இருக்குதுன்னா அதுக்கு பேரு மோனோசியஸ். சார் அந்த ஃப்ளவர் யூனிசெக்சுவலா பைசெக்சுவல்? இப்ப மேல் மேல இருக்குது, ஃபீமேல் கீழே இருக்குது. அந்த மலர் யூனிசெக்சுவல் ஃப்ளவரா பைசெக்சுவல் ஃப்ளவரா? ஏன் பைசெக்சுவல்? அதுதான் வேற வேறன்னு சொல்ல வரேன். திருப்பி நான் சொல்றதுக்கான காரணம் அதான். மோனோசியஸ்னா புரிஞ்சுக்கங்க, ஒரு தாவரத்துல மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் இருந்தா மோனோசியஸ். பைசெக்சுவல் ஃப்ளவர்னா மேல் செக்ஸ் ஆர்கனும் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனும் ஒரே ஃப்ளவர்ல இருந்தா அது பைசெக்சுவல் ஃப்ளவர். புரியுதா? இது என்னது? ஆண் மலர் தனியா தான் இருக்குது, ஒரே பிளான்ட்ல தான். ஃபீமேல் ஃப்ளவரும் ஒரே பிளான்ட்ல தான் இருக்குது, அது யூனிசெக்சுவல் ஃப்ளவர் தான் சொல்லுவாங்க. சரியா? அல்லது நீங்க என்ன படிப்பீங்க? மேல் ஃப்ளவர், ஃபீமேல் ஃப்ளவர், பிஸ்லேட் ஃப்ளவர், ஸ்டாமினாட் ஃப்ளவர் படிப்பீங்க இல்லையா? எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ மோனோசியஸ்னா ரெண்டு வகையிலான மலரும் ஒரு தாவரத்தில் இருக்கிறது. ஓகே, இட் ப்ரிவென்ட்ஸ் ஆட்டோகாமி பட் நாட் கெய்ட்னோகாமி. ஸோ இந்த மலர் என்ன பண்ணுது? இந்த மேஸ் மக்காச்சோளத்தை எதை ப்ரிவென்ட் பண்ணுது? ஆட்டோகாமிய ப்ரிவென்ட் பண்ணுது. ஆட்டோகாமியை ப்ரிவென்ட் பண்ணுது. அது எப்படி சார் நடக்கும் அப்படின்னா இங்க பாருங்க. சரி கவனி, இது மக்காச்சோளம்னு இமேஜின் பண்ணிக்கோ. இப்படிதான் இருக்கும் மக்காச்சோளம்னு நினைச்சுக்கோ. அப்படியெல்லாம் இருக்காதான், பாரு என்ன பண்றது தலைய. இப்ப இது ஒரு பிளான்ட், ஒரு தோட்டத்துல மக்காச்சோளங்கள் நம்ம வளர்க்குறோம். சரியா? இது என்ன சொல்றாங்க? இந்த கேஸ்டர் பிளான்ட்லயும் மேஸ் பிளான்ட்லயும் இது என்ன பண்ணும்? எதை தடை செய்யும்? இட் ப்ரிவென்ட்ஸ் ஆட்டோகாமி பட் நாட் கெய்ட்னோகாமி. ஆட்டோகாமினா என்ன படிச்சோம்? செல்ஃப் பாலினேஷன் என்ன படிச்சோம்? ஒரு ஃப்ளவர்ல வித்தின் த ஃப்ளவர் ஒரே மலர்ல இருக்கக்கூடிய போலன் கிரைன் அதே மலர்ல இருக்கக்கூடிய ஃபிஷ்ல விழணும். இங்க எங்க சார் ஒரே மலர்ல இருக்குதா? இது ஃபீமேல், இது மேல். புரியுதா? அப்போ ஒரே வித்தின் ஃப்ளவர்ல இருக்குதா? இல்ல. அப்ப ஆட்டோகாமி நடக்காது. ஆனா இந்த போலன் கிரைன் இங்க விழலாமா? சரியா? அல்லது இந்த போலன் கிரைன் பக்கத்துல இன்னொரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய சிக்மால விழலாமா? அப்ப இந்த மோனோசியஸ் பிளான்ட் மேஸ்லயும் கேஸ்டர்லயும் ஆட்டோகாமியை தடை செய்யுமே தவிர பட் நாட் கெய்ட்னோகாமி. கெய்ட்னோகாமினா என்ன? ஒரு பிளான்ட்ல டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ளவருக்கு இடையே பாலினேஷன் நடக்காது. இங்க வச்சுக்கோ, விழலாம். அல்லது இது கிராஸ் பாலினேஷன். சரியா? மூணாவது ஜினோகாமி படிச்சோம்ல, இங்கிருந்து போலன் கிரைன் இந்த தாவரத்துல விழலாம், அல்லது இங்கிருந்து போலன் கிரைன் இந்த தாவரத்துல விழலாம். என்ன சொல்லு? புரியலையா? ஆட்டோகாமினா என்ன? ஒரே தாவரத்துல சொல்லக்கூடாது, ஒரே மலர்ல இருக்கக்கூடிய மகரந்த துகள் அதே மலர்ல இருக்கக்கூடிய சூலகமுடி அடைவது ஆட்டோகாமி. சரியா? ஒரே பிளான்ட் ஆனா டிஃப்ரெண்ட் பிரான்ச், ரெண்டு கிளை இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த கிளையில இருக்கக்கூடிய மலர்ல இருந்து மகரந்த துகள் அதே மரத்துல
வேற ஒரு கிளையில இருக்கக்கூடிய சூழ்முடிய அடைஞ்சா அதுக்கு பேரு என்ன? கைட்டினோகாமி. அதுக்கு பேரு கைட்டினோகாமி. சரியா? ஒரு மரத்துல இருக்கக்கூடிய மகரந்த துகள் ஒரு 10 மீட்டருக்கு அப்பால இருக்கக்கூடிய இன்னொரு மரத்துல அதே 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 ஸ்பீசிஸா தான் இருக்கும். இங்கிருந்து போலங்கன்னு 10 மீட்டருக்கு அப்பால இருக்கக்கூடிய பிளான்டோடைய சூலக முடிய அடைஞ்சா அதுக்கு பேரு செனோகாமி. செனோகாமி. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க மக்காச்சோள தாவரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழே இருக்கிறது பெண் மலர், ஃபீமேல் ஃப்ளவர். இது தனி மலர். மேல இருக்கிறது மேல் ஃப்ளவர், அது ஒரு தனி. சரியா? இப்ப ஒரே மலர்ல இருந்தா தானே ஆட்டோகாமி. ஆனா தனித்தனியா தானே இருக்குது. அப்ப இது நீங்க கைட்னோகாமின்னு சொல்லலாமா? அல்லது இங்கிருந்து இங்க போய் விழுந்தா பக்கத்துல இருக்கிற இன்னொரு பிளான்ட்ல விழுந்தா செனோகாமின்னு சொல்லலாமா? அதைத்தான் சொல்றேன். சரியா? அப்ப மோனோசியஸ் பிளான்ட்ல ஆட்டோகாமியை தடை செய்யுமே தவிர கைட்னோகாமிய தடை செய்யாது. இது அசெஷன் ரீசன் கொஸ்டின். அதுதான் இவ்வளவு நேரம். In several species such as papaya, male and female flowers are present on different plants. That is, each plant is either male or female. That is dioecious. The dioecious. அதாவது பப்பாயா தாவரத்துல ஆண் தனியா இருக்கும், ஆண் மரம்னே தனியா இருக்கு, பெண் மரம் தனியா இருக்குது. அப்ப மேல் ஃப்ளவர் தனியா செப்பரேட்டா ஒரு பிளான்ட்ல, ஃபீமேல் ஃப்ளவர் தனியா செப்பரேட்டா இன்னொரு பிளான்ட்ல. அப்படி இருந்தா அதுக்கு பேரு டயேசியஸ். அதுதான் டயோசின்னு சொல்றாங்க. டயேசியஸ் ஆறுது ரெண்டுமே ஒரே தாவரத்துல இருந்தா மோனோசியஸ், ரெண்டுமே தனித்தனி தாவரமா இருந்தா டயேசியஸ். இப்போ ஒரு பதில் சொல்லு ஜீவசூரேகா, சொல்லு. ஜிம்னோஸ்பம்ல டயேசியஸ் எது? ஜிம்னோஸ்பம் தாவரத்துல டயேசியஸ் ஜிம்னோஸ்பம் என்ன சொல்லலாம்? சைக்கஸ். சைக்கஸ் தான் ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் போகாத. சைக்கஸ் தான் ஆன்சரு. மேல் தனியா இருக்கும், ஃபீமேல் தனியா இருக்கும். மோனோசியஸ் ஜிம்னோஸ்பம்னா தான் ஃபைனஸ். ஏற்கனவே இதை படிச்சிருக்கிறோம்ப்பா, அதே தான் நான் இங்க திருப்பி ரீகால் பண்றேன். புரியுதாப்பா உங்களுக்கு? அப்ப திஸ் கண்டிஷன் ப்ரெவென்ட்ஸ் எது சார்? மேல் பிளான்ட் தனியாகுது, ஃபீமேல் பிளான்ட் தனியாகுது, அதுக்கு பேரு டயேசியஸ் சொல்லிட்டோம். இந்த மாதிரியான கண்டிஷன் ப்ரெவென்ட்ஸ் போத் ஆட்டோகாமி அண்ட் கைட்னோகாமி. ஆனா எதை அது அக்செப்ட் பண்ணிக்கும்? செனோகாமி அக்செப்ட் பண்ணிக்கும். புரியுதா? இப்ப நான் தான் சொல்றேன், மேல் பிளான்ட் தனியாகுது, அங்க வேற கிளையிலையும் மேல் பிளான்ட் தான், மேலோட ஃப்ளவர் தான் இருக்கும். எத்தனை பிரான்ச் இருந்தாலும் அதுல என்னதான் இருக்கும்? மேல் ஃப்ளவர் தான் இருக்கும். அப்ப கைட்னோகாமி நாட் பாசிபிள். ஆட்டோகாமி சுத்தமா பாசிபிள் கிடையாது. ஆனா செனோகாமி கிராஸ் பாலினேஷன், இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு ஒன்னா போய் நடக்கலாம். புரியுதா? வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கங்க. மோனோசியஸ் பிளான்ட் புரிஞ்சுக்கோ, மோனோசியஸ் பிளான்ட் ஆட்டோகாமியை தடை செய்யும், ஆனா கைட்டினோகாமியை தடை செய்யாது. புரியுதா? டயேசியஸ் பிளான்ட் ஆட்டோகாமியும் தடை செய்யும், கைட்டினோகாமியும் தடை செய்யும், ஆனா எதை தடை செய்யாது? கிராஸ் பாலினேஷனை தடை செய்யாது. புரியுதா வித்தியாசம்? இதுதான் வித்தியாசம்.